வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தும்பல் பனைமடல் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவரது மனைவி மஞ்சுபிரியா, வயது 25. இவர் 2வது பிரசவத்திற்காக தும்மல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அட்மிட் செய்யப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கணவரிடம் கூறினர். தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸிற்கு அஜித்குமார் போன் செய்தார். ஆம்புலன்ஸ் எல்லாம் வெளியே சென்றுவிட்டதாக பதில் கூறினர். இது தொடர்பாக 108 ஆம்புலன்ஸ் நிர்வாகத்திடம் உறவினர் செல்வகுமார் என்பவர் பேசும் ஆடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. 1 மணி நேரம் தாமதமாக வந்த 108 ஆம்புலன்ஸ் மூலம் மஞ்சுபிரியா சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மகாராஷ்டிரா மாநில கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் சுவாமி தரிசனம் செய்தார். தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்று தீர்த்த பிரசாதங்கள் வழங்கினர். இந்த பாலிய வன்கொடுமைகள் என்பது தனி மனித ஒழுக்கம் சீர்கெட்டு வருவதையே எடுத்து காட்டுகிறது. கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு நாடு முழுவதும் இது பரவி கிடக்கிறது. இத்தகைய கொடிய மனம் படைத்தவர்களை மிக கடுமையாக தண்டிப்பது மட்டும்தான் பெண்களுக்குரிய பாதுகாப்பை இந்த சமூகத்திலே நம்மாலே தர இயலும். கடுமையான நடவடிக்கை, யார் தவறு செய்திருந்தாலும் பாரபட்சமின்றி எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை மட்டும்தான் பெண்களுக்குரிய பாதுகாப்பை தரும், சமூகத்துக்கான அந்தஸ்தை உயர்த்தும். இறை நம்பிக்கை மட்டும்தான் தனி மனித ஒழுக்கத்தை பேணி காக்கும். இன்றைக்கு திருப்பதி திருமலா வெங்கடாஜலபதி கோயிலில் தினந்தோறும் ஏறக்குறைய 80,000க்கும் மேற்பட்டவர்கள் வருகிறார்கள், இறைவனை வேண்டுகிறார்கள் என்று சொன்னால் இதை பரப்புவதற்காக யாரும் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. தானாக பரவுகிறது. அதுதான் இறை நம்பிக்கை. யாரையும் இப்படித்தான் நீ வழிபட வேண்டும் என்று சொல்வது சரியாக இருக்காது. யார் எப்படி வேண்டுமானாலும் இறைவனை வழிபடுகின்ற உரிமையை இறைவன் இந்த மனித குலத்திற்கு தந்திருக்கிறார். அது பேணி காக்கப்பட வேண்டும். அப்படி பேணி காக்கப்படுகின்ற இடங்களில் மகத்தான இடமாக நம்முடைய திருப்பதி வெங்கடாஜலபதி திருத்தலம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இங்கே இறைவனை வேண்டியது மகாராஷ்டிரா தேர்தல் அமைதியாகவும் வன்முறையற்றதாகவும் நேர்மையானதாகவும் எல்லோருக்கும் பொதுவானதாகவும் அமைய வேண்டும் என்கின்ற வேண்டுதலைக்கு இன்றைய என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு இங்கே வந்தேன். வெற்றிகரமாக இறைவனை வழிபட்டு அந்த மகாராஷ்டிரா மக்களும் இந்திய பெருமக்களும் தமிழகத்து மக்களும் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டி இறைவனை வேண்டி இன்றைக்கு மீண்டும் மும்பை திரும்புகிறேன். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜோதி நகரை சேர்ந்தவர் பாஜ முன்னாள் MLA கிருஷ்ணமூர்த்தி. இவர் இறந்துவிட்டார். இவரது பக்கத்து வீட்டில் திமுக MLA சம்பத் தாயார் வசிக்கிறார். குழந்தைகள் விளையாடியதில் இருதரப்பிற்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. இந்நிலையில் கிருஷ்ணமூர்த்தி மனைவியை MLA சம்பத் ஆதரவாளர்கள் நேற்றிரவு தாக்கினர். அதை கண்டித்து பாஜ MLA அசோக் பாபு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் கோரினர். வழக்கு பதிவு செய்யவில்லை. இதை கண்டித்து பாஜகவினர் இரவு முதலியார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் முன்பு ரோடு மறியலில் ஈடுபட்டனர். தாக்கியவர்களை கைது செய்ய கோரி கோஷம் எழுப்பினர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தாக்கிய திமுக MLAவின் ஆதரவாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். மறியல் கைவிடப்பட்டது. வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து MLA சம்பத்தின் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் நள்ளிரவு முதலியார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்து எப்படி வழக்கு பதிவு செய்யலாம் என கேட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் போலீசாருக்கும் MLA ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசார் அவர்களை எச்சரித்து ஸ்டேஷனை விட்டு வெளியேற்றினர்.
இதுதான் நான் எங்கள் டிமாண்ட். அதிகமாக வரலாம். எங்களே வந்து மிரட்டிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். மாத்திரம் தீத்துருவோம் என்ன மாத்த போறியா குத்த போறியான்னு சட்டம் சார். நான் என்ன சொல்றேன், ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய மனைவி அவங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு சாதாரண பப்ளிக் மூலியார்பேட்டில் வாழ முடியுமா? இது எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாரு. எல்லாருக்கும் நீங்க காவல் வர முடியுமா சொல்லுங்க? ஒருத்தர் ரவுடி அந்த சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியில் மறைந்த பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் சண்முகநாதன் தலைமை வகித்தார். பாஜக கொடியேற்றி வாஜ்பாய் படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் கலந்து கொண்டார். இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எதிர்காலத்திற்கும் பொருளாதார உயர்வை உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு இணையாக நம்முடைய தேசத்தை உருவாக்குவதற்கு வர இருக்கக்கூடிய தேர்தலில் என்ன பலன் என்று பார்க்காமல் எதிர்காலத்திலே இந்த தேசத்திற்கு என்ன பலன் என்று பார்த்து திட்டமிடுகிற ஆட்சியை எவர் தருகிறாரோ அந்த ஆட்சி தான் நல்ல ஆட்சி. அந்த வகையிலே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்முடைய இன்றைக்கு இந்த பாரத தேசத்தை 2047 விக்சித் பாரதாக, வலிமைமிக்க பாரதமாக, வல்லமைமிக்க பாரதமாக, உலகத்திற்கு வழிகாட்டுகிற பாரத தேசமாக உருவாக்குவதற்கு இன்றைக்கு அவர் அறுபாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கு அடித்தளமிட்டவர், இதற்கான திட்டங்களை முதலிலே நாட்டுக்கு தந்தது பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள்.